எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை எப்படியெல்லாம் அந்த ஆயுர்வாயை வளர்ந்து எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் காட்டி அந்த அரங்கத்தை காட்டி அமுது ஊட்டினான் என்று சொல்வார்கள். அப்படி அந்த அரங்கத்தை காட்டக்கூடிய வகையிலே அந்த அரங்கன் கண்ணாக அவதாரம் எடுத்து நம்ம எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பிராட்டியை தோற்றுவித்து பூமி தாயாராக தோற்றுவித்து அந்த தாயார் மூலமாக நம்ம எல்லாம் பக்தி மார்க்கத்திலே சுலபமாக எடுத்து சென்றார். அந்த ஆண்டாள் அவதரித்தது திருத்துழாய் வனத்திலே இருந்தால் கூட அந்த பெரியாழ்வார் கற்ற பெண் பிள்ளையாக அற்புதமாக அவதரித்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதனையே கண்ணனாக பாவித்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஊழியரோடு அந்த மார்கழி மாதத்திலே பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பிருந்தார். அப்படிப்பட்ட பராக்கிரமங்களுடைய கண்ணன் பெருமான் அவருடைய அவதார விழா நாடெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் நாடும் நகரமும் நன்கு அறிய அவன் ஆராயணா என்று பாடும் மனவுடைய பக்தருடைய வந்து பல்லாண்டு கூறுவதை அந்த பாடுவதற்கு அவனை சொல்வதற்கு முதலிலே ஆர்வம் வேண்டும். அன்மையை தகலியாய ஆர்வமே நெய்யாக எவ்வொரு சிந்தையை எதிர்ப்பியாக நன்மையை நாட சுடர்களுக்கு எட்டினேன் நாடகனுக்கு நாடக கம்மி புரிந்தனான். அப்படி பெருமானை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கடாட்சம் முதலிலே இருக்க வேண்டும். அவருடைய கடாட்சம் இருந்தால் தான் நாம் திருமணியை விட முடியும். திருப்பானார் சொல்வார், காட்டவே கண்ட பாதம், அவனுடைய பாதத்தை அவன் காட்ட விரும்பினால்தான் நாம் பார்க்க முடியும். அப்படி அவன் காட்ட மறுத்தானால் நம்மால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானுடைய மிகவும் அற்புதமாக நாம் எல்லோரும் அனுபவித்து சந்தோஷப்படும்படியாக எப்படி ஒரு இல்லத்திலே குழந்தையானது பிறந்து எப்படி குறும்புகளெல்லாம் செய்வோம், அதை பார்த்து 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 எப்படி நாம் மகிழ்வோமோ அதை போலவே நம்ம எல்லாம் மகிழ்ந்தோம். அப்படிப்பட்ட கண்ணனுடைய பெருமானை ஆழ்வார்கள் செய்தார்கள். அந்த வகையிலே இந்த தினத்திலே இந்த திவ்ய தேசத்திலே அற்புதமான விழா இன்னும் சிறிது நேரத்திலே